முக்கிய செய்தி. முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்பேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாம்பேல் எபினேசர், குற்றப்பத்திரிகை ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் முக்கியமான கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவு பற்றிய விவரங்கள் என்ன? மோகன், இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பதிவில் ஒரு கருத்துரை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பான இன்றைய தினம் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பானது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் தனது பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் அதிமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி மாணவர்கள் மக்கள் மன்றத்தில் ஒழித்து வந்ததை தொடர்ந்து இன்றைய தினம் ஊடகம் தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கு பொறுத்தவரை முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகர் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விடுதலை மற்றும் மீண்டும் கைது செய்யப்பட்டது இடையே என்ன நடந்தது என்றும் அவர் தனது எக்ஸ்தல வாயில் வழியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த ஞானசேகர் வீடு படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருக்கும் ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினை விசாரித்த எஸ்ஐடியில் பணியாற்றி வந்த டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உயர் அதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விடை அளிக்கலாம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான இந்த வழக்கின் மூலம் கேள்வியானது யார் அந்த சார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறதை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையில் முதற்கட்ட முடிவிலேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கு யார் குற்றவாளி இல்லை என்று எதற்காக ஸ்டாலின் அரசு காவல்துறையினர் அவசரமாக பிரஸ் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். யாரை காப்பாற்ற இந்த வேகம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல வாயின் வழியாக கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் பாதி நிலுவையில் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் இந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் காலம் மாறும் காட்சி மாறும் விரைவில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் அதே போல இந்த ஸ்டார் யாரா இருந்தாலும் வீண்டோட புரட்டப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சாரை காக்க சார்களையும் அதே போல உடன் எரியும் சாரையை காக்கும் சார்களையும் அதே போல அவர்களுக்கு நாட்டுகளுக்கு நடையாக காப்பாற்ற இருக்கும் யாரா இருந்தாலும் இந்த அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அவர்கள் மீது நடவடிக்கையானது எடுக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எத்தனை வாயிலாக இந்த கேள்விகள் எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் எக்ஸ் தள பதிவு தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.